ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சஹாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பால் பணியாரம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. நான் அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தோல் நுக்கிய வெள்ளை உளுந்தாங்க எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அதுக்காக நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி வச்சுங்க. இப்போது நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேங்க. நல்லா அந்த அரிசியெல்லாம் நல்லா மூழ்கும் வரை நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க. 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோங்க. அதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் நான் 1 முடி தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம திரும்ப அரைச்சிட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுக்கலாங்க. வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது மாதிரி நம்ம வடிகட்டினோன்னா நமக்கு தேங்காய் பால் கிடச்சிருங்க. இதே போல் நம்ம தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா கொஞ்சம் பால் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 டைம் நல்லா திக்காக இருக்கும். இன்னொரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லா தேங்காயுமே இது மாதிரி அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அது நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இதே போல் நான் 2 கரண்டி போல் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை இருக்குங்க நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டோன்னா நமக்கு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருங்க. இப்போது நான் தேங்காய் பாலில் கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்க்கக்குள்ளே நமக்கு இனிப்பு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி உளுந்தம் எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசி உளுந்து மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம அரைச்சா மட்டும் போதுங்க. நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தண்ணி தெளித்து மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சுங்க. பாருங்கள், நமக்கு திக்காக இருக்குது. இதே போல் தான் இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவுலேருந்து நம்ம கையால் எடுத்து இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மீடியமான சைஸில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது மாதிரி நம்ம சேர்த்துட்டோங்க. இது நல்லா பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு சீக்கிரமாக செவந்து வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பாதி அளவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் கொஞ்சம் பாதி அளவு வெந்ததும் நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. இதே போல் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா நமக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்பூனில் இந்த மாதிரி சேர்த்து காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம கையால் போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இதே போல் நம்ம ஸ்பூன்லேயும் சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் போடும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ஷேப் கொஞ்சம் நல்லா வராது, அவ்வளோதான். நம்ம ஸ்பூன்லேயே இதே போல் நம்ம போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பாலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம எல்லாமே பொரித்து வச்சாச்சுங்க. நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம உடனே நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அந்த மொறுமொறுப்போடு இருக்கும். கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா தேங்காய் பால்லாம் இறங்கி நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.